தமிழ்நாட்டில் 25 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சு 2002லிருந்து 23 ஆண்டுகளாக இதை பற்றி பேசிட்டு வர்றேன். இன்னும் ஆமா பாயிண்ட் 0.001% தான் போயிருக்கு. 0.001% தான் போயிருக்கு. அதாவது மொத்தமாகவே தமிழ்நாட்டில் ஒரு 5 லட்சம் தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அதிகபட்சமா ஒரு மீறி மாதிரி ஒரு 10 லட்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவ்வளவுதான். ஆமா, இது எப்படின்னா கடல்ல பெருங்காயத்தை கரைச்ச மாதிரி. கரைச்ச மாதிரி எதுவும் தெரியாது. எத்தனை பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஆமா, ரேண்டமா ஒருத்தன் போட்டிருக்கான், ஐயா பாத்துற டே செத்துக்கிட்டு போய் ஒருத்தன் எனக்கு கமெண்ட் பண்ணி செத்துக்கிட்டு போயிடாத டே அப்படிங்கிறது. நான் எங்க சொல்றேன் ஐஐடிக்கு போறேன்னு சொல்றது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஐஐடிக்கு எதுக்கு போறோம்னா நல்லா புரிஞ்சுக்க. நல்ல ஐஐடிக்கு எதுக்கு போறோம், இருக்கிற ஒரே வாய்ப்பு நம்ம வந்து சயின்டிபிக்கலா போய் ஆகணும். முதல்ல பதிவு தவால்ல அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு ஏற்பட்டை வச்சு இந்தியன் போஸ்ட்ல பதிவு தபால் வச்சு அனுப்பி அதுக்கு பதில் வருதான்னு பார்க்கணும். அதற்கப்புறம் ஒரு வக்கீல் மூலமாக ஒரு நினைவூட்டல் பண்ணணும். அதுக்கப்புறம் கோர்ட்டு மூலமாக நீதிமன்றத்தில் ஒரு பண்ணி இந்த மாதிரி நீர் மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு நாம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணணும். இதை படிப்படியா போற முறை முதல்ல. ஆமா, இதுதான் இந்த ஆலோசனை தான் நமக்கு இவர் சொல்லியிருக்காரு. யாரு நம்ம மதுரை சுந்தர் இருக்காரு இல்லையா, பொறியாளர், அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஆகிற செலவை ஏத்துக்கிறேன்னு இருக்காரு. சரியா? ஆமா, அதுக்கு நாம வந்து ஏற்கனவே நான் இதுல என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே 182ஆம் பக்கத்துல ஏறத்தாழ ஒரு 135 150 நாள், அதாவது 4 மாசம்னு வச்சுக்கலாம், நேரா அமெரிக்காவுல போய் இவர் இருந்து காட்டியிருக்காரு. அதாவது என்ன பண்ணியிருக்காருன்னா, குறைந்த உணவில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதான் விஷயமே. என்னது குறைந்த உணவில் அவர் சொல்லக்கூடிய சொல்லுங்க. அவங்க இப்போ தொடர்ந்து 365 பாடி அந்த லைவிங் வந்து பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் பாக்குறோம், அடுத்தது பார்த்தா ஒரு இன்டேக் எடுக்கணும், அதுக்கப்புறம் அது 1 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி போட்டாலும் இந்த பாடி வந்து நீ எந்த அளவுக்கு ஸ்பீடா எடுக்குதோ உடம்புல அந்த அளவுக்கு உடம்பு லாங்கிவிட்டி அதிகமாயிடும். அதைத்தான் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சரிக்கா, கரெக்ட் தான். அது நம்ம அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்ல வந்து எந்த அளவுக்கு டாக்ஸின் இருக்குது டாக்ஸின் இல்லைன்னு அது கண்டுபிடிச்சு கொடுத்துரும். சரிங்களா? ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே வரலாம். அதுக்கு தான் நம்ம தயாராகணும். சரியா? நான் வந்து அது ஒரு ப்ரூஃப் பண்ணதுக்கு நம்ம ஒரு எவிடன்ஸ் காமிக்கும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே தெரிய வரும். அதனால நான் இந்த முயற்சி பண்ணலாம் தான் முடிவு பண்ணேன். இது எனக்கு இப்பதான் இந்த ஐடியாவா வந்துச்சு. இப்ப இந்த ஐடியாங்கிறது ஒரு மாசமா தான் வந்துகிட்டு இருக்கு. சரியா? இது வந்து டெக்னிக்கலா இந்த விண்வெளி அறிஞர்கள், விண்வெளி வீரர்கள், விண்வெளி விஞ்ஞானிகள், இஸ்ரோ விஞ்ஞானிகள் நேர்ல சந்திக்கும் பொழுது அவங்க நேர்ல சொல்லி புத்தகத்துக்கு இது வரைக்கும் 12 பேருக்கு கொடுத்தாச்சு. இருந்தாலும் அது முறையாக வாக்குமூலமா இருக்காது. முறையான வாக்குமூலமாக ஸ்டேட்மெண்டா இருக்காது, ரிட்டன் ஸ்டேட்மெண்டா இருக்காது. ஆமா, போஸ்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணா அது ரெக்கார்ட் ஆகும். போஸ்ட் ஆபீஸில் பதிவு பண்ணி ஏற்பு அட்டை வச்சு அனுப்பிச்சு அவன் அந்த கடிதத்தை பார்த்துட்டான்னு சொல்லி அந்த ரிட்டர்ன் நமக்கு வரும் இல்லையா, அந்த கடிதத்தை வச்சுக்கலாம். அதாவது அக்னாலஜ்மெண்ட். அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சு நினைவூட்டல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த நம்பரை வச்சு ஜெராக்ஸ் எடுத்து மீண்டும் ஒரு 2-3 தடவை அனுப்பலாம். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரையே ஜெராக்ஸ் எடுத்துட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டே இருக்கலாம். அவனுக்கு வந்து ஒரு வாய்மொழியாகவோ ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கிட்ட நம்ம எந்த ரிசர்ச் சென்டர்னு கேட்கறோமோ அந்த ரிசர்ச் மத்திய அரசாங்கம் தான் செய்ய முடியும், மற்ற யாரும் செய்ய முடியாது. மத்திய அரசாங்கம் தான் இது ஒரு ஆலோசனை. இது இப்போ இந்த 1 வாரமா 8 நாளா 10 நாளா ஏற்பட்ட ஒரு ஆலோசனை. இது வந்து எங்க 4-5 நாளைக்கு எங்கடா ஆரம்பிக்கிறது, எவங்கட்டா கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுதுதான் சொன்னாரு. இது நாம வந்து முதல் ரெஜிஸ்டர் தபால் அனுப்பணும், அப்புறம் வந்து வக்கீல் மூலமா அனுப்பணும், வழக்கறிஞர் மூலம் அனுப்பணும், அதற்கப்புறம் நீதிமன்ற ஆலோசனையாக அனுப்பணும். இது வந்து நான் செலவு ஏற்றுக்குன்னு சொல்லுங்காட்டி தான் நான் இப்பதான் எனக்கு ஐடியா வந்துச்சு. ஏன்னா இதுக்கு வந்து இப்ப என்னை வந்து இந்த நீர் மருத்துவத்தை இப்ப உலகத்துல நீர் மருத்துவங்கிறது எங்கேயும் கிடையாது. அதாவது சிஸ்டமேட்டிக்கான நீர் மருத்துவம். அதாவது நம்ம நோக்கம் வந்து என்னன்னா பரிணாம அறிவியல் நிரூபித்தல், பரிணாம அறிவியலை நிரூபிக்கிறோம். ஆமா, அதாவது அப்பெண்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அப்பெண்டிக்ஸுக்கு அடுத்தபடியாக
அப்பெண்டிக்ஸுக்கு அடுத்தபடியா இல்ல சரி, அப்பெண்டிக்ஸுக்கு அடுத்தபடியாக கேஸ்ட்ரிக் ஜூஸ். காஸ்டிக் ஜூஸ், ஆமா. அப்பெண்டிக்ஸுங்கிறது விலங்குகளுக்கு வேலை செய்யுது, நமக்கு வேலை கிடையாது. நமக்கு இருக்குது ஆனா வேலை செய்யாது. இல்லைங்க, விலங்குகளுக்கு வேலை செய்யுங்களா? விலங்குகளுக்கு வேலை செய்யுது, அப்பெண்டிக்ஸ் வேலை செய்யுது, நமக்கு வேலை செய்யாது. ஓகே. அது சைலண்ட் ஆயிடுச்சு. எவல்யூஷன், அதாவது பரிணாமத்துல நமக்கு சைலண்ட் ஆயிடுது. ஓகே. அதே அதுக்குள்ள மாதிரி கரெக்டா வேலை செய்யும். அதே ஆமா, ம். விலங்குகளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் அது சைலண்ட் ஆகாது, அது திருட்டு தான் இருக்கும். நம்ம எனர்ஜி வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ற எனர்ஜி வெளியிருந்து எடுக்கிறோம். ம், ம். அப்ப நமக்கு உணவு பாதை சுத்தமா இருக்கணும். என்னது? உணவு பாதை. உணவு பாதை சுத்தம். அப்போ நமக்கு நைட்ரஜன் புரோட்டீனை வந்துட்டு இருக்கறனால மரணம் வராது. கண்டிப்பா. இதை வந்து என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு இப்ப நான் வந்து கடந்த 3 நாள் இந்த நீர்மோர் கரைசல், மூலிகை மோர், நீர்மோர் கரைசல் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆ, இதுக்கே எனக்கு 3 கிலோ அதிகம், 4 கிலோ அதிகமாயிருக்கு. அதிகமாயிருச்சு இது சாப்பிடுவேன். 4 கிலோ 58ல இருந்து இப்ப 62, 63 காட்டுது. ம், ம், ம். வெறும் நீர் தான் இருக்கு உடம்புல, அப்ப வெறும் நீர் தான் இருக்கு. அத நீரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஹீட்டு தான் இருக்கணும் உடம்புல. ஆமா ஆமா, இது இந்த பாடியில. மூலிகையில இருக்கிற இந்த மூலிகைகளுக்கு உப்பு கரைசல் இருக்கு இல்லையா? ஆமா, ஆமா. அது கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணும். ஆஹ் அதுதான் அதே மாதிரி. மற்றபடிக்கு எந்த சுறுசுறுப்பு, அதே சுறுசுறுப்பு அதே தான் இருக்குதே தவிர, போலி எடை தான் ம். 5 கிலோ காட்டுதே தவிர அது உண்மையான எடை கிடையாது. அது பியூர் வாட்டர் போட்டா சடார்னு ஒரே நாள்ல காலி ஆயிரும், 1.5 நாள்ல. ஆமா. பியூர் வாட்டர் போட்டா சடான்னு காலியாகும். கரெக்ட். சட்டார்னு இது 1.5 அந்த நாள். இது எங்கே? அல்லது ஒரு 15 கிலோமீட்டர் சைக்கிள்ல போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, 15 கிலோமீட்டர் சைக்கிள் போயிட்டு வந்து எடை போட்டேன்னா 2 கிலோ காணாயிரும். அப்படின்றீங்களா? போய் நான் கூட பார்த்துட்டு சைக்கிள் தான் சொல்றேன். ஓட்டுவேன். அதான் ஏன் நான் சைக்கிள் ஓட்டுவேன். நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் 2 கிலோமீட்டர் ஓட்டிப்போ, மறுபடியும் 2 கிலோமீட்டர் ஓட்டி வந்துடும். நான் சொல்றதை இப்ப தொடர்ந்து நீங்க 1 கிலோமீட்டரு தொடர்ந்து 1.25 மீட்டர் அந்த நான் வந்து தோட்டத்துக்குலாம் போவேன். போறப்போ 23 கிலோமீட்டருங்க. என்னுடைய தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் 23 கிலோமீட்டர் சைக்கிள்ல தான் போவேன். 1 மணி நேரம் 15 நிமிஷம் ஆகும். 16 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் தான் போக முடியும். ஏன்னா அது மேடு பள்ளம். சமதளம்லாம் நம்மகிட்ட கிடையாது, புற மேடு பள்ளம். அதனால வந்து சமதளத்துல போனோம்னா அது செலவு குறைவா இருக்கும், கொஞ்சம் வேகமா போகலாம், 20 கிலோமீட்டர் போகலாம். மேடு பள்ளத்தை நம்ம சைக்கிளோட எடை வந்து 23 கிலோ வரும். மனிதனுடைய ஆமா, நம்மளுடைய எடை சராசரி 60 வருஷம் 83 கிலோ இழுத்துட்டு போகணும் இல்ல. 83 கிலோ இழுக்கிறப்ப என்னோட வாட்ஸ் வந்து, என்னோட உடம்பு வந்து 300 வாட்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஒரு வினாடிக்கு வந்து 300 வாட்ஸ் கிரியேட் ஆகணும். ஒரு வினாடிக்கு 300 வாட்ஸ் கிரியேட் ஆகணும். ஒரு வினாடிக்கு 300 வாட்ஸ். ஒரு வினாடிக்கு 300 வாட்ஸ். அப்பதான் இந்த நம்ம வந்து இந்த மோட்டாரை நகர்த்த முடியும். மொத்தம் 83 கிலோ நகர்த்த முடியும். அப்படின்னு இந்த எனர்ஜி எங்க இருந்து எடுக்குது? அப்ப இந்த பேரிச்சம்பழத்திலயோ தண்ணியிலயோ இட்லியிலே கிடையாது. அப்புறம் அந்த 2 கிலோ 10 கிலோமீட்டர் போனாலும் மயக்கம் கிறுக்கு வரக்கூடாது. 10 கிலோமீட்டர் போனா கூட மயக்கம் கிறுகிறுப்பு வரக்கூடாது. அதுதாங்க மேட்ரு அங்கதான். அப்ப அந்த கிறுகிறுப்பு வருதுன்னா அங்க கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அங்க ஏதோ டாக்ஸின் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா, நான் அதெல்லாம் போய் பார்த்துட்டேன். மயக்கம் கிறுகிறுப்பு ஒன்றும் வராது, பசியும் வராது. இது என்னது, நம்ம சைக்கிள்ல போக ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் தண்ணீர் கூட தேவைப்படாது. கொஞ்சம் தூரம் அப்புறம் அரை போவேன். நான் ஒரு எங்க மரத்துல நின்றுடுவேன், 2 நிமிஷம் நின்று மறுபடியும் ஒரு 300 மில்லி தண்ணி ஏற்றிட்டு மறுபடியும் போவேன். ரொம்ப ஜாலியா இருக்கேன். இது நான் தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் ஒரு 15, 30, 40, 50 தடவை நான் சோதனை பண்ணி பார்த்துட்டேன். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் காட்டு வேலை, தோட்ட வேலை இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். காட்டு வேலை, தோட்ட ஆமா, பல வீடியோ நான் போட்டிருப்பேன். கடுமையா சைக்கிள போப்பெல்லாம் போட்டே போயிருக்கேன். அதெல்லாம் போயிருக்கேன். சைக்கிள போறப்ப படம் எடுத்துட்டே போவேன், போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிருக்கீங்க. ஆமா, கல்லு மண்ணு வெட்டுறது, ஆத்துல போய் எல்லா வேலையும் பண்ணி பார்த்துட்டேன். அந்த எடை வந்து சடனா குறையும். இரவு தூங்கி எந்திரிச்சு பார்த்தோம்னா 1/2 கிலோ 3/4 கிலோ கூடிரும். இரவு நல்லா தூங்கி எந்திரிச்சுன்னு வச்சுக்க 3/4 கிலோ கூடிரும், 1 கிலோ வரைக்கும் கூடும். ஆமாய்யா, தூக்கம் வந்து ரொம்ப தூக்கம் ஜாஸ்தி தூங்கக்கூடாது சரி. ஆனா நம்ம இந்த மாதிரி யோக உடம்புக்கு சுத்த நம்ம என்னன்னா வேடிக்கை, நம்மளது வந்து காமிக்ஸ் தானே பண்ணுது. நம்மளது வந்து எந்த விஞ்ஞானிகளுக்கும் புரியக்கூடாதுங்கிறதானே இயற்கை நோக்கமா இருக்குது. ஆமா ஆமா, பிரச்சனையே விஞ்ஞானிகளுக்கு புரியக்கூடாது, மேற்கு நாட்டு விஞ்ஞானிகளுக்கு புரியக்கூடாது.
ஆமா. அவன் தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு தான் நம்ம வேலை இப்படி எல்லாம் பண்ணுது. ம். அதான் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், காலையில பேசிக்கிட்டு இருந்தேன். ஒன்று ரெண்டே வாய்ப்பு இருக்கு. ம். ஒன்று நம்ம வந்து ஐஐடி ரொம்ப நம்ம கிட்ட எப்போ வேணாலும் ஐஐடியில் பண்ணணும், இல்லைன்னா நீ யூகே ம். போனீங்கன்னா அங்கே பண்ணணும் அப்படின்னா. ஆமா. நான் அந்த ஒருத்தர் தான் சொல்லுங்க. அந்த சாப்டர் ஓபன் பண்ணி அது ஒரு தடவை இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டா போதும். ஆமா. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படியே. ஏன்னா அதெல்லாம் அந்த சான்ஸ் ஏன்னா காலேஜ் படிக்கிறதால அது வந்து இதாயிடும். இப்ப நம்ம போனோம்னா நம்மள எடுக்க மாட்டாங்க. கரெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட். அதை வந்து ரெஃபர் பண்ணிடுவாங்க. அவங்க பிஹெச்டி அப்ப பண்ற. ஸ்டூடெண்ட் சொல்லுங்க 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 சொல்லுங்க. அப்ப நீங்களே சொல்லுங்க. பிஹெச்டி பண்ணும்போது அப்ப அதுக்கு வந்து யார் வந்து மூல காரணம்னா டாடின்னு சொல்லிட்டு அப்ப உங்களை இழுத்து உள்ள விட்டுறலாம் வந்துட்டு. அழகா போயிட்டு அழகா போயிடலாம். பிராக்டிக்கல் வந்து பண்ணிடலாம். எப்படி ஏன்னா சிஸ்டமேட்டிக் ஆரம்பிக்கிறது, எப்படி இன்புட் கொடுக்கறது, எப்படி அவுட்புட் ஆமா எடுக்கிறது, எல்லாம் சிஸ்டமேட்டிக் ப்ராஜெக்ட் ஒர்க்கா போட்டு அழகா டிசைன் பண்ணி கொடுக்கலாம். ஆமா இப்ப அவங்க அவங்க பக்கா பண்ணலாம் சார் ஐயா பண்ணலாங்க ஐயா. ஏன்னா ம் சான்ஸ் ஜாஸ்தியா இருக்குது. அதாவது ம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா ம் இப்ப ம் நம்மளா கூட பண்ணா அவங்களுக்கு லேடிஸ்ன்றதால அந்த எக்ஸ்பெரிமெண்டல் வந்து ஈஸியா நல்லா புரிய வைக்கலாம். ம் 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 லிசன் பண்றாங்க. ம் 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 சான்ஸ் ஜாஸ்தி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ம் ஆனா ம் இவங்க ம் அந்த இது பிராக்டிஸ் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படியே பண்ணினே இருக்க வேண்டியதான். ஒரு நாள் ம் பண்ணோம், ஒரு நாள் வந்து ஒரு நாள் பண்ணணும். அது மாதிரி சும்மா ரிலாக்ஸா பண்ணிட்டு விட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும். நிறைய விஷயம் புரியும் அவங்களுக்கே. நீங்க சொல்ற ம் மாதிரி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ம். அப்ப அதான் கூட நாம ஏதோ போகணும்னா பண்ணலாம். ஆமாமா அவங்க அதுக்கு தான் அந்த 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 போஸ்டர் பிரசன்டேஷன் அதுக்கு பண்ணது அந்த நோக்கம் தான். போஸ்டர் பிரசன்டேஷன் பண்ணது அந்த ம். நோக்கம் தான். அது மாநில கரெக்ட்டுங்க. அளவில் நடந்தது, தேர்வாயிட்டாங்க. அது பார்த்துட்டாங்க. மொத்தத்துல என்ன நான் சொல்ல வரேன்னா, ம். மொத்தத்துல ம். ஐடி ஐஐடி விஞ்ஞானி ஐஐடி ப்ரொஃபஸருக்கு தெரியுதோ இல்லையோ, இப்போ முக்கியமா ஒரு 10 பேத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்குதுன்னு அறிமுகப்படுத்தியாச்சு. 25 வருஷமா ஆமா. தெரியாத ஒரு விஷயத்தை ஆஹ் இ- இஸ்ரோவை சேர்ந்த 2 3 விஞ்ஞானிகள், அப்புறம் டிஆர்டிஓவை ம். சேர்ந்த 2 3 விஞ்ஞானிகள், ம். ஐஐடி சேர்ந்த 2 3 விஞ்ஞானிகள் ஒரு 10 பேத்துக்கு அறிமுகப்படுத்தாச்சு. இவ்வளவுதான் என்னால செய்ய முடிஞ்சது. ஆமா. இனி நாம் என்ன அடுத்த முயற்சி? 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு சென்னை ஐஐடியில பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா என் பொண்ணை ம். வச்சு யூகேல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா ஈக்குவல் அவங்க ப்ராஜெக்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க அவங்க பேசிக்கே விண்வெளித்துறை தான். ஆமா. ஆமா, அஸ்ட்ரோபிசிக்ஸ். அந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல எல்லாமே வருது. எல்லா அண்டங்களை பத்தி படிக்கிறது இதெல்லாம் வரும் பொழுது சப்ளிமெண்டரி இதெல்லாம் வந்துடும். ஆமாங்க. ஸ்பேஸ் டிராவலுக்கு தலைப்பே இந்த ஸ்பேஸ் டிராவலுக்கு இந்த உடம்பு எப்படி அடாப்டேஷன் பண்றது, ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்வுட் ஃபுட் ஃபார் ஸ்பேஸ் அடாப்டேஷன்ங்கிறது டைட்டில் அதுதான். ம். இந்தியாவில் இந்த டைட்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க படிக்க போறது அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் சப்ளிமெண்டரி இதெல்லாம் வந்துடும். சப்ளிமெண்டரியா சப்ளிமெண்டரி. இதுதான் இங்க பேசிட்டு இருக்கிற ஐடியா. காலையில இருந்து அதான் பேசிட்டு இருக்கிறேன். எப்படின்னு பார்ப்போம். அதான் விஷயமே. சரி, இப்போ நாம செய்ய வேண்டிய இப்ப என்னடி யாரு இப்ப இன்னைக்கு தான் காலையில எடை போட்டேன். அந்த மோரு அந்த நான் அந்த ஒரு வாரமே உங்களுக்கு இப்பதான் நான் சொன்னேன். நான் ஒரு வாரமா இந்த பயிற்சி ஆமா. பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப இன்னைக்கு எடை ஆ. போட்டு பார்த்தா 58 இருந்து 58 தான் இருக்குன்ற எப்பவுமே எடை. சரிங்களா? 58 இருக்கு, சில 59 இருக்கலாம். இப்ப பார்த்தா ஆ. 63 காட்டுது. 4 கிலோ போலி எடை ஏறி இருக்குது. அப்ப சுறுசுறுப்பு அப்படியே தான் இருக்கு. சுறுசுறுப்பு அதே ஓகே. தூக்கம் தான். அதே பாருங்க 19 நான் வந்து 19 நம்ம 5 மணி நேரம் தான் நான் தூங்குறேன். ஆ 5 மணி நேரம் அதேதான். தான். ஓகே. 5 மணி நேரத்துக்கு மேல தூக்கம் வர்றது இல்லைங்க. அதுக்கு மேல ம். அப்புறம் அந்த படுத்த உடனே அப்பவே தூக்கம் வந்துடும். படுத்த உடனே அப்ப இந்த பிறண்டு படுக்கிற வேலையில 12 மணிக்கு 11 11:30க்கு படுப்பேன். படுத்தனா ஆ. அப்பவே கண்ண மூடனா அடுத்த வினாடி தூக்கம் எங்க போச்சுன்னே தெரியாது. கடைசி பார்த்தா 4 மணி 4:15. ஏன்னா 4:15 வகுப்பு, இன்னைக்கு காலை 4:15 வகுப்பு பேசினேன். ஆ. ஆச்சரியமா இருக்கு. கண்ணு மூணு 4:15 ஆயிரும். கண்ணு மூடி 4:15. ஆமா 5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. கரெக்ட்டு. அது டீப் போயிடும் மெடிடேஷன் மாதிரி. பாருங்க. அது எப்படின்னா டீப் மெடிடேஷன் மாறிடுது. அதான் ட்ரீட்மெண்ட் சீக்கிரமா தூக்கம் வந்து அதே ட்ரீட்மெண்ட் தானே. ஆமா, சீக்கிரம் தூக்கம் எப்படி வருதுன்னே தெரியுமா? கண்ண அவன் சாப்பிடலீங்கன்னா தூக்கம் வராது, அப்படி இப்படின்னு அடேங்கப்ப என்ன கப்ஸ் அடிக்கிறானு உலகமே. ஆமா அது வந்து போதை இல்லாது அந்த போதை தெரிஞ்சாதான் அது அவங்களால சொல்ல முடியாது. ஆமா சொல்லாம இருக்க முடியும். ஆமா.
அல்லது வேற வழி இல்லைன்ற மாதிரி இருக்கு. பாருங்க, இந்த லிக்விட் டயட்டுக்கும் வாட்டர் டயட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ம் ஆமா, இது வந்து அந்த உப்பு சால்ட்டு அந்த பாலோட அந்த இது எல்லாமே அது அதுலயே அவ்வளவு இது இருக்குதுன்னா அப்ப வாட்டர் அதான் வாட்டரோட டென்சிட்டி அதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. ஆமா, வாட்டர் டென்சிட்டி மாறுது, அப்புறம் மூலிகையெல்லாம் சேருது இல்ல, அப்புறம் அதெல்லாம் எடை கூட்டுதா இல்லையா? ஆமா. பாருங்க, ஒண்ணு இல்ல, லிக்விட் டயட்ல எடை கூடுதுன்னா அப்புறம் இந்த எவ்வளவு கூடும்? ஆ, ஆ. அப்ப திட திடப்பொருள் எவ்வளவு கூட்டம் அப்போ அப்ப 10 ஏறிடும் ஏறிடும், டக்கு டக்குன்னு ஏறிடும். ஒரே நாள்ல. உடம்பு அது ஆமா, ஆமா. அதையே அந்த செல்லு வந்து எவ்வளவு அது ஜாஸ்தி உப்புன்னு சொல்றல பலூன் மாதிரி ஆயிடும். இது சாப்பிட்டுட்டு பலூன் மாதிரி உப்பு. ஆமா, அந்த செல்லோட இது பாத்தீங்கன்னா இப்ப இது சாப்பிட்டோம்னா பலூன் மாதிரி கொஞ்சம் அப்படியே விரியுது. பலூன் அப்ப ஒவ்வொரு அந்த செல்லும். பொருள் ஆமா, ஒவ்வொரு செல்லுமே இன்னைக்கு சொல்ற மாதிரி ஒவ்வொரு செல்லுமே பலூன் மாதிரி ஆயிடுது. பலூன் மாதிரி ஆயிடுது. அப்படியே நம்ம உடம்பு கொஞ்சம் பெருசாயிடுது. ஆனா ஆமா, உடம்பு ஏறாத மாதிரி தான் இருக்குது. ஆனா அது காத்து கொண்டுகிட்டு இருக்குது ஏதோ. அந்த கேஸ் போய் ஏதோ பண்ணுது அவதான் அப்போ அப்படிதான் ஆமா. நினைக்கிறேன். கரெக்டா புடிச்சிட்டீங்க, கேஸ் கரெக்டா புடிச்சிட்டீங்க. நான் கேஸ்ன்னு சொல்ல நீங்க ஆமா முந்திட்டீங்க. கரெக்ட் தான், நீங்க சிந்திச்சது கரெக்ட். ஆமா அதாவது ஆமா. இப்போ தண்ணி குடிச்சுன்னு வச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சா ஒரு ஒரு 150 ml தண்ணி குடிச்சேன்னா ஒன்றும் பண்ணாது. ஆஹ் அதே 50 ml மோர் குடிச்சோம்னா குப்புன்னு ஒரு மாதிரி எஃபெக்ட் உண்டாகும். சாராயம் மாதிரி ஒரு வேலை. ஆஹ் கரெக்ட். அது குப்புன்னு ஏறுது. ஓ, உண்மைதான். அப்ப நீ சொல்ற கேஸ் குப்புன்னு உடம்பெங்கயும் பரவுது. அவன் இப்ப நம்ம உடம்புல ம், டாக்ஸின் இருக்கிறது பச்சை தண்ணி சூப்பரா வேலை செய்யும். ம், டாக்ஸின் ஃபுல்லா ரிமூவ் ஆயிடுச்சுன்னா பச்சை தண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அந்த அந்த இது ஏறும். ம். டாக்ஸின் ஃபுல்லா ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஹாட் வாட்டர் தான் நமக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். சரி, சரி, சரி. ஏன்னா அந்த வாட்டர் தான் வந்து பாடியில அந்த ஹீட்டை வந்து ஜெனரேட் பண்றதுக்கு தக்க இதுவா இருக்கும், ம், ம், தக்க லூப்ரிகண்டா இருக்கும். ம், அதான் ம், வாட்டர்னா ஹாட் வாட்டர்னா லைட்டான ஹாட் வாட்டர். ம், இந்த ம், ம், பானையில சூடு பண்ண பானையில ம், வச்சாங்கன்னா ம். வெது வெதுன்னு ஆ, அப்படியே மைல்டா இருக்கும் ம், அந்த வாட்டர். அந்த வாட்டர் குடிக்கும்போது நல்லா எக்ஸலண்டா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. ஆனா இப்ப அந்த வாட்டர் குடிச்சு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ம், ம், டாக்ஸின் ம், ம், அந்த டாக்ஸின் இருக்க இது குடிச்சு இறுகி போயிடும். ம், இந்த ம், இந்த டாக்ஸின் எல்லாம் இறுகி போயிடும். ஏன்னா பச்சை தண்ணி தான் சீக்கிரமா வெளியில அனுப்பும் இந்த டாக்ஸினை. ம், 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 ம். அப்பதான் சுத்தமாயிடுச்சு. அப்புறம் அந்த டயட்டுக்கு மாறினா கரெக்டா எக்ஸலண்டா இருக்கும். ம். அப்ப அப்படியே பாடி லைவ் ஆகும். தெரியுது, நல்லாவே பிராக்டிக்கலா புரியுது. அப்படியே நம்ம எதாவது யோசி இது செஞ்சு செஞ்சு பாக்குறோம்ல, ம். அந்த அந்த இது மாறுது அப்படியே. நம்ம ஆ. பாடியில அந்த சொல்ற ம், ம், உணர்த்துற முறையை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ம், ஏன்னா ம். சொல்றதுக்கு முன்னாடி உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, ஆமா. படிக்கிறத விட உணர்தல் வந்து ரொம்ப முக்கியம். சரி, சரி, சரிங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அஹ், 20 சொல்லுங்க. டாக்டர்கள் வந்து வெவ்வேறு துறையில ஆராய்ச்சி பண்றாங்க. அதாவது ஹீரரத்தன் ம் மனைக்கு வந்து 20 ம் 20 பேர் கொண்ட குழு. அந்த 20 பேர் கொண்ட குழுவில் வந்து குறிப்பாக இந்த நியூராலஜி, இந்த நரம்பியல் மருத்துவம் ரொம்ப முக்கியம். ம் ஏன்னா நரம்புங்கிறது மூளையும் தண்டுவடத்தை அடிப்படையாக கொண்டது. மூளையும் தண்டுவடம், அதாவது பிரெயின் அண்ட் ஸ்பினல் சென்டர். ம் இது ரொம்ப முக்கியம். இது இது அவுட் ஆகக்கூடாது இல்லையா? இந்த நீங்க இந்த அதாவது உடம்பு சுத்தமானதுக்கு ம். அப்புறம் நமக்கு முதல் ரெடி ஆகிறதே மூளையும் தண்டுவடம் தான். ஆமாய்யா. தண்டுவாடம் தான் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஆமா. ஃபைனல் கார்டு. அது மூளையும் தண்டுவடம் தான் முதல் முதல் ரெடி ஆகும். நாம வந்து சிக்னலிங். சிக்னல் அங்கதான். மூளை அது மூளைக்கானது. மூளை பார்த்தீங்கன்னா இந்த 300 வாட்ஸ் ம் வந்து 300 வாட்ஸ் மின்சாரத்தை டோட்டலா பார்த்தீங்கன்னா பெர் செகண்டுக்கு இது என்ன சொல்றான்னா, மூளை மட்டுமே ம் 24 வாட்ஸ் 24 வோல்ட் உற்பத்தி ஆகுதுங்கிறான், மூளை மட்டுமே. ம் அது ம் என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. நான் போடுற கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலாவே பெர் பெர் செகண்டுக்கு வந்து 300 வாட்ஸ் உற்பத்தி ஆகணும். அதாவது குறைஞ்சபட்சம் ம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 150 வோல்ட் 200 ஆம்பியர். இந்த 2 ஆம்பியர் 150 பெருக்கல் 2. 300. நமக்கு டோட்டல் வாட்ஸ் தான் கேணும். நமக்கு டோட்டல் வந்து வாட்ஸ் வேல்யூ தான் கணக்கு. நமக்கு திறன், எரிதிறன், கெப்பாசிட்டி, எரிதிறன். ம் அந்த எரிதிறன் பார்க்கறப்ப நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் 275ல இருந்து 300 வாட்ஸ் இருந்தா தான் ரன் ஆகும். பாடி. பாடி ரன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு சாதாரண சைக்கிள் இருக்கு இல்லையா? சைக்கிள் பார்த்தீங்கன்னா
பிஎல்டிசி ம் மோட்டார் வச்சிருக்கிறாங்க. அந்த மோட்டார் கெப்பாசிட்டியை நான் பார்த்தேன். நான் வாங்கி பார்த்தேன். நான் வந்து ம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அவன் ம் 275 வாட்ஸ் வச்சிருக்கான். 275 வாட்ஸ். ஓகே. அதை கணக்கு போட்டு பார்த்தேன். அதனோட எடை போட்டு பார்த்தா 22 கிலோ. ஓ 22 கிலோ அந்த சைக்கிள் எடை, பாடி வெயிட். சைக்கிள் ஒன்லி சைக்கிள் எடை மட்டும் 22 கிலோ. அப்புறம் மோட்டார்ல அது சிம்பிள் மோட்டார், பேட்டரியில வச்சிருந்தேன். அது ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு 3 கிலோ இருக்கும். புரியுதுங்களா? ம் அப்புறம் மனுஷனோட எடை, ம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அந்த மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் போகுது ஒரு மணி நேரத்துக்கு. 18 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் போகுது. நான் பார்த்தேன் அதையே. அப்போ அப்போ நான் இதை வச்சு தோராய கணக்கு போட்டேன். அப்போ சராசரி ஒரு மனிதன் வந்து அந்த மோட்டார் இல்லாமல் மனுஷன் கையில் காலில் பெடல் அமுத்திட்டு போனால் இவனுக்கு ஒரு 300 வாட்ஸ் தேவைப்படும். நான் ஒரு கற்பனை கணக்கு போட்டேன். அது கிட்டத்தட்ட சரியா இருக்கும். ம் அதுதான் அது ஒரு கரெக்டாக நீங்க சொல்லுங்க. 17 கிலோ 25 கிலோமீட்டர், நீ 23 கிலோமீட்டர் 1 ஹவர்ல போயிடுன்னு சொன்னீங்க ஆ அந்த ஆ சைக்கிள்ல. ஆமாம் ஆமாம். அப்ப இந்த மூமெண்ட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவலா வந்துருது. இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் பேசினேன். இதெல்லாம் ம் நான் இதெல்லாம் பார்த்துட்டேன். இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு இதெல்லாம் இப்போதான் கொஞ்சம் மூளை ம் வேலை செய்யுது. அப்புறம் இதுக்கப்புறம் நானோ செகண்ட் வரைக்கும் போகுது. நானோ செகண்ட். இப்போ ஏன்னா நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா 300 வாட்ஸுங்கிறது ஒவ்வொரு செல்லும் கிரியேட் பண்றது. செல்லு கிரியேட் பண்றது. ஆமா, அங்கதான் பிரச்சனை. ஏன்னா நமக்கு வந்து 60,000 கிராம் இருக்குது. 60,000 கிராம். ஆமா, ஒவ்வொரு மனிதனுடைய எடையை வந்து கிராமா மாத்திரணும். அப்போ ம் 37 டிகிரி நமக்கு வந்து ம் மெயின்டைன், எப்பவுமே 37 டிகிரி உடம்பு ஹீட் இருந்துட்டே இருக்கு. எந்த நேரத்துல 37 டிகிரி குறையாது. ம் ம் இந்த 0ல இருந்து 37 டிகிரிக்கு 60,000 கிராமுக்கு எவ்வளவு தெரியுமா? புள்ளி பாத்தீங்கன்னா 7.7 ம் மெகாவாட் இருந்தா தான் இந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ண முடியும். 7.7 மெகாவாட் இருந்தா தான் இந்த சைக்கிள் இருந்து 37 டிகிரியை மெயின்டைன் பண்ணவே முடியும். ஓகே. அப்படி என்ன தெரியுமா? ஒரு மினி டேமுடைய கரண்ட் நம்ம உடம்புக்கு தேவை. மினி டேம். மினி டேமுடைய கரண்ட் மொத்தமா இருந்தா தான் இந்த உடம்பு மெயின்டைன் பண்ணும். அப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான வோல்ட் உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஆனா இதை பயன்படுத்த முடியுமானா அதுதான் தெரியல. ஐயா பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும், கண்டிப்பா அதை பயன்படுத்த முடியும் தான். ஏன்னா நம்ம எல்லாம் வெளியில விட்டுட்டே இருக்கிறோம். எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வெளியில தானே போயிட்டு இருக்குது எல்லாமே. ஆமா 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 ஆமா. இது எப்படியோ இந்த 7.7ங்கிறது பார்த்தீங்கன்னா 77 லட்சம் அப்படின்னு கணக்கு வருது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன். அதுல போட்டு ஏன்னா இவ்வளோ நான் எப்படி தெரியுமா? ஒரு சிங்கிள் செல் வந்து ஒரு சிங்கிள் செல் ஒரு தாவரத்தில் இருக்கிற சிங்கிள் செல்லும் சரியே, அது மனிதனுடைய ஒரு சிங்கிள் செல் இருக்கு இல்லையா? அந்த அதை 1 கிராம்னு வச்சுக்கலாம். மினிமம் இந்த கிராம்னு சொன்னா புரியும். 1 கிராம் வாட்டர்ல இருந்து 0.7 வோல்ட் வெளியே வருது. 0.7 வோல்ட் வெளியில வருது. ஆமா. அப்படின்னா 100க்கு 70 வோல்ட். 70 வோல்ட். அப்படின்னா 60,000 கிராமுக்கு எத்தனை வோல்ட்னு கணக்கு போடுங்க. 60,000 கிராமுக்கு 60,000 கிராம் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுமையா? ஆமா ஆமா. புள்ளி 7 நீங்க புள்ளி 7ல 60,000 பெருக்கி பாத்தீங்கன்னா அது 7,00,000.7 வரும் பாருங்க. கணக்கு போட்டு பார்த்தேன். நான் 60ல வச்சேன். நான் 60ல வச்சு புள்ளி 7 கணக்கு 47 49 என்ன கணக்கு போட்டு பார்த்தேன். அவன் கரெக்டா கணக்கு போட்டு சொன்னா டக்கு டக்குன்னு சொன்னான். அதை நான் வாங்கிட்டு அந்த லிஸ்ட் இது எதுக்கு சொல்றேன்னா, இத்தனை வோல்ட் இந்த மின்சாரம் உற்பத்தி பண்ணுது. ஆனா ஆம்பியர் கம்மியா இருக்கும், வோல்ட் அதிகமா இருக்கும். இது எப்படி பாத்தீங்கன்னா வோல்ட் அதிகமா இருக்கு, ஆம்பியர் அதாவது ப்ரெஷர், அதாவது எலக்ட்ரிக் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், வோல்ட் அதிகமா இருக்கும், ஆம்பியர் குறைவா இருக்கும். வோல்ட்னா பிரஷர் அதிகமா இருக்கு. ஆமா ஆமா, வோல்ட் தான் அதிகமா இருக்குமே தவிர இந்த கரண்ட் வந்து ரொம்ப லோவா இருக்கும். அதாவது ஆம்பரேஜ் கம்மியா இருக்கும். மின்னோட்டம், மின் அழுத்தம். மின் அழுத்தத்தை நான் பேசுறேன். மின் அழுத்தம்ங்கிறது வோல்ட், மின்னோட்டங்கிறது கரண்ட். அந்த மின்ன ஓட்டத்துக்கு தான் ஆம்பியர்னு சொல்லுவாங்க. ஆம்பியர். ஓகே, மின்னோட்டத்தை. ஆமா. அப்ப வோல்ட் பெருக்கல் ஆம்பியர். வோல்ட் பெருக்கல் ஆம்பியர். அதுதான் வாட்ஸா கன்வெர்ட் ஆகும். வாட்ஸ். ஓகே.
அவ்வளவுதான். 8 ஆம்பியர். ஆமா 10 வோல்ட் இருக்குன்னு வச்சுங்க. அப்ப ஒரு பேட்டரியில பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இருக்கும். அந்த திறனையும் அழுத்தத்தையும் கால்குலேட் பண்ண வாட்ஸா மாறுது. அவ்வளவுதான். நீங்க 12 வோல்ட் பேட்டரி வீட்டுல 12 வோல்ட் பேட்டரி இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் போட்டிருப்பான். 2 ஆம்பியர் வச்சுக்கோங்க. சும்மா சுருக்கமா சொல்றேன். 10 வோல்ட் 12 வோல்ட் இருக்கு. அது 12 வோல்ட் பேட்டரி ஆம்பியர் 2ன்னு போட்டா 12 24 24 வாட்ஸ் தான் அதோட வேல்யூ. ஓகே வோல்ட் ஆம்பியர் பெருக்கிட வேண்டியதான். ஓகேங்க. அதுதான் கணக்கு. அதுதான் வாட்ஸ்க்கு வேல்யூ. உலகம் பூரா இதே கணக்கு தான். ஓகே நீங்க 2 வோல்ட் 2 12 ஊத்தாலும் 2 12 பெருக்காலும் சரி 12 2 பெருக்காலும் சரி 2 ஒண்ணுதான். விடை ஒண்ணுதான். வாட்ஸ் மாறாது. வாட்ஸ் மாறாது. கண்டிப்பா. இதை வச்சு நீங்க பேரல் கனெக்ஷன் கொடுக்கலாம், சீரியல் கனெக்ஷன் கொடுக்கலாம். நீங்க வாட்ஸ் வேணாலும் அதிகப்படுத்தலாம், வோல்ட் வேணாலும் அதிகப்படுத்தலாம். ஓகே parallel கனெக்ஷன், சீரியல் கனெக்ஷன். ஆமா. எப்படி கொடுத்தாலும் வாட்ஸ் மட்டும் மாறாது. இப்படித்தான் கனெக்ஷன் கொடுப்பானுங்க. நாம கொடுக்குற வீட்டில் இருக்கிற பேட்டரி கார் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா வோல்ட் கம்மியா இருக்கு, ஆம்பியர் பயங்க. வீட்டில் இருக்கிற பேட்டரி டியூப்லர் பேட்டரி இப்போ அட்வான்ஸ் பேட்டரியில் வந்துருச்சு. 12 வோல்ட் 12 வோல்ட் 200 ஆம்பியர்ல வந்துருச்சுங்க. 12 வோல்ட் 200 ஆம்பியர் 12 வோல்ட் 200 ஆம்பியர். அப்ப பயங்கரம். ஒன்றும் இல்லை, அதுல 200 ஆம்பியர் கிட்டத்தட்ட 2000 வாட்ஸ். பேட்டரி வண்டியில வந்துருச்சுங்க இல்லையா. 3 கேவி 5 கேவி வரைக்கும் கொண்டு வந்துட்டானுங்க. பேட்டரியில 5 கேவி கொண்டு வந்துட்டானுங்க. பேட்டரி 5 கேவிங்க ஐயா. பேட்டரி 5 கேவி. 5 கேவி என்ன விலை தெரியுங்களா? பேட்டரியோட விலை 80,000 90,000 70,000 மேல போயிருங்க. பேட்டரி மட்டுமே. அதனால வண்டி விலை கம்மி தான், பேட்டரி தான் 3/4 லட்சம் வந்துடும். கரெக்ட். இப்ப அந்த வீட்டுக்குள்ள இன்வெர்டர் பேட்டரி வைக்கிறாங்களே, அது லெட் ஆசிட் பேட்டரி. அதுல லெட் ஆசிட் பேட்டரி அது அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 1500 வாட்ஸ் தான் இருக்கும் அதிகபட்சமா. அதாவது அதிகபட்சம் 1500 வாட்ஸ். அதாவது 1.5 கேபி 1 கேபி 1.5 கேபி 1 கேபி 1.5 கேபி அவ்வளவுதான். மொபைலுக்கு தான் இப்ப வந்து 3.5 4 கேபி 5 கேபி வரைக்கும் போடுறாங்க. 5 கேபி 4 கேபி வரைக்கும் கொண்டு வந்துட்டானுங்க. அது சர்ஃபேஸ் ஏரியா அதிகப்படுதா. ஆமா இதெல்லாம் லித்தியம் தான் சாத்தியம். இதை நம்ம உடைச்சாகணும். இதை நம்ம உடைக்கணும்னா அதுக்கான மெட்டலாக்சைடு நான் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பின்னாடி அது நிறைய கண்டுபிடிப்பு இருக்குதுங்க ஐயா. அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். ஆமா சயின்ஸ் நிறைய பூந்தாச்சு. நானே என்னுடைய கண்டுபிடிப்பு 60 இருக்குதுங்க. ஏன் பேப்பராவே 60 இருக்குது. புரோட்டோடைப் 6 வச்சிருக்கேன். புரோட்டோடைப்பே செஞ்சு பார்த்தது 5க்கு மேல இருக்குதுங்க ஐயா. புரோட்டோடைப் தான் ரொம்ப முக்கியம். நீ பேப்பர்ல எவ்வளவு வச்சுக்கலாம், புரோட்டோடைப் எத்தனை செஞ்சுக்கன்னு கேட்பான். புரோட்டோடைப்பே நான் 5 வச்சிருக்கேன். இப்ப 8 வரைக்கும் நான் கொண்டு போகலாம். நான் 5ஓட நிறுத்திட்டேன். அதை சின்னதா மாடிஃபிகேஷன் பண்ணி 8 வரைக்கும் கொண்டு போகலாம். என் பொண்ணுக்கு எல்லாம் தெரியும். இதை வந்து நம்ம நோபல் பரிசுக்கு அனுப்பலாம். அதுக்கு தான் மதுரை கல்லூரி கொடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோல பேசிட்டேனே இல்லையா. மதுரை கல்லூரி இருக்கு இயற்கையில். ஆமா என் பொண்ணுடைய ஆசிரியர் தான். நான் என் பொண்ணு 2 பேரும் போய் பேசி படிச்சு பார்த்துட்டு பொறுமையா செய்யுங்கன்னு வந்துட்டேன். அது எப்படி இருந்தாலும் நம்ம கொடுத்துதான் தெரியும். நாளைக்கு யூகே போனாலும் அப்படியே பேப்பர் பிரசன்ட் பண்ண வேண்டியதுதான். அப்படியே நோபல் பரிசுக்கு அனுப்ப வேண்டியதுதான். ஃபண்டமெண்டல் தான் கேட்பான். அவன் வந்து கமர்ஷியலா கேட்க மாட்டான். ஃபண்டமெண்டலா எப்படி தயாரிக்கிறீங்க அவ்வளவு. வாட் இஸ் த ஃபண்டமெண்டல், அதான் கேள்வி. அதுக்கான புரோட்டோடைப் இருக்கா? ஆமா அவன் தியரி தான் கேட்பான். நாம வந்து அவன் தியரி தான் கேட்பான். நம்ம புரோட்டோடைப்பே கொடுத்துடலாம். தியரியும் கொடுத்து புரோட்டோடைப்பும் கொடுத்துடலாம். தியரியும் கொடுத்து புரோட்டோடைப் கொடுத்தா எவனும் மறுக்க முடியாது. எப்படி நான் கேட்கறேன், அதான் கேட்டேன். அதாவது பாயிண்ட், அதாவது 1 கிராம் தண்ணியிலிருந்து 1 கிராமத்துல இருந்து 7 மில்லி வோல்ட் வந்ததுன்னா 1000 கிராம் தண்ணியில இருந்து 700 வோல்ட் எங்க இருந்து வரும்? நான் கேள்வி கேட்ட பதிலே இல்லை. வந்துருச்சே. 1 கிராம் தண்ணியில இருந்து 0.7 வோல்ட் வருது இல்ல. அப்ப 0.7 3/4 வோல்ட். அப்ப 1000க்கு நான் 750 வோல்ட். 750 வோல்ட் 1 கிராம் 1000 கிராம் தண்ணியில இருந்து 750 வோல்ட்ங்கிறது உலக சாதனைங்க ஐயா. ஆமா அது எத்தனை மணி நேரத்துக்கு? அது எரியும் 10 மணி நேரத்துக்கு எரியும். எத்தனை மணி நேரத்துக்கு? 10 மணி நேரத்துக்கு. உண்மையை சொன்னா 12 பாருங்க எரிஞ்சிட்டு இருக்க. இன்னைக்கு பாருங்க, அன்னைக்குதான் கழுவி போட்டேன். 8 நாளா அந்த பச்சை லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. 10 டியூப் தான் வச்சிருக்கேன். மொத்தமாக ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா 10 டியூப் வச்சிருக்கிறேன்.
500 அழுக்கு தண்ணி தான் ஊற்றிருக்கு, 600 மில்லி வோல்ட் காட்டுது. அதாவது ஒரு டியூபுக்கு வெறும் எவ்வளவு தெரியுங்க, 2 கிராம் தான் ஊற்றிருக்கேன். அதே கிராம் கணக்கு ம் இல்லைங்க. ஏன்னா எதுக்கு தெரியுமா, எதுக்கு 1 கிராம் சொல்றேன்னா, அவ்வளவுதான் மினிமைஸ்டு ம் பண்ண முடியும், அதுக்கு மேல மினிமைஸ்டு பண்ண முடியாது. ம் ஆமா மினிமைஸ்டுங்கிறது நம்ம அந்த ஏரியா வேணும்ல, ஒரு பொருளை வைக்கிறதுக்கு ஏரியா வேணும்ல. கண்டிப்பாங்க. 400 கிராம்ல கூட கொண்டு வரலாம். ஆனால் நீ ஃபிட் பண்றதுக்கு ஒரு ஆனோடு வேணும், ஒரு கேத்தோடு வேணும், ஒரு டியூப், இதெல்லாம் கேப் வேணும். சும்மா போய் நீங்க வந்து 400 கிராமு பிகோ கிராம்ல இருந்து கூட எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாங்க. அது மாலிகுல் எடுக்கலாம்னாலும் கூட மினிமம் நமக்கு 3 கிராம் ம் இருந்தா தான் எல்லாம் செட் பண்ணவே முடியும். கண்டிப்பா. ஆனா அவுட்புட் வந்து பெர் அதுதான். கிராமுக்கு தான் நான் கணக்கு போடுறேன். அவுட்புட் வந்து பெர் கிராமுக்கு தான். ம் இதான் விஷயமே. அப்புறம் இதான் இருக்கு. இதை வச்சுதான் நாம வந்து இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, பாடி வந்து இதுவும் சேம் ரீசார்ஜ் பண்ணுது நான் சொல்றேன். இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப 6 வோல்ட் நான் வந்து ம் இரவு 6 வோல்ட் பார்த்தேங்க, காலையில மல்டிமீட்டர் வந்து பார்த்தா 4 வோல்ட் காட்டுது. ம் 2 வோல்ட் மைனஸ் ஆயிடுச்சு, 2 வோல்ட் மைனஸ் ஆயிடுச்சு. மைனஸ் எக்ஸ். அப்ப இப்போ அப்புறம் பேட்டரி யூஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணனா, அந்த லைட்டை கழட்டி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா திருப்பி 6 வோல்ட்டா மாறிடுதுங்கன்னா, ம் இதுதாங்க உடம்பு சார்ஜ் பண்ணுது. ஆகுது. சார்ஜ் ஆட்டோ சார்ஜ் ஆயிடுச்சு, ஆட்டோ சார்ஜ் ஆயிடுச்சு. ஹார்ட்டா சார்ஜ் ஆகுது. ஆஹ் பகல்ல வரும்போது சார்ஜ் வேஸ்ட் இதாக யூஸ் ஆகும்போது மறுபடியும் சார்ஜ் டவுன் ஆயிடுது. சார்ஜ் டவுன் ஆகுது. மறுபடியும் உலகத்திலே ரீசார்ஜ் ஆகிற பேட்டரி, ரீசார்ஜ் ஆகிற ஜென்ரேட்டர் இது ஒண்ணுதான், நான் கண்டுபிடிச்சதுதான். ஹியூமன் பாடி தான் சார்ஜபிள், ரீசார்ஜபிள். ரெண்டுமே நடக்குது. அப்ப சேம் இந்த தண்ணி, சாதாரண தண்ணியே இந்த ஏங்க, இயற்கைங்கிறது சாதாரண மிராக்கிளா? இவன் இப்பதான் கண்டுபிடிக்கிறான். இயற்கைங்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பே மிராக்கிள் பண்ணிட்டு தான் நம்மளை கொண்டு வருது. ஆமா. நீ இப்ப உணர்ந்துட்டு இப்ப இப்ப என்ன சொல்ற, நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுங்கிறேன், அப்புறம் நைட்ரஜன் கார்பனா மாறுதுங்கிறேன், இப்ப சூரியனிலிருந்து நேரடியாக வைட்டமின் டி வந்து இண்டக்ஷன் ஆகுதுங்கிறேன். அப்ப தானாவே வைட்டமின் டி இண்டக்ஷன் ஆனோடனே அதே கிரியேட் பண்ணுதுங்கிற. ஏன்டா இதெல்லாம் என்னடா நீ நீ இப்ப சொல்ற? அப்ப இதெல்லாம் பல கோடி ஆண்டா டிசைன் பண்ணி தான் நினைச்சிருக்குது. இதாங்க இதான் விஷயம். அதனால நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு மிகவும் நம்ம மறுபடியும் இதை பத்தி பேசலாம். சரிங்களா? சரிங்க, மறுபடியும் நம்ம 4 மணிக்கு மறுக்க பேசலாம். சரியா? நன்றி நன்றி, வணக்கம். ஓகே ஓகே. 4 மணிக்கு எத்தனை மணிக்கு கிளம்புங்க? 6 மணி எத்தனை மணிக்கு? ஹலோ. வணக்கம் ஐயா. எத்தனை மணிக்கு கிளம்பு? வணக்கம் போல டியூட்டி நேரம், நேரம் என்ன, வேலை நேரம்? அதான் ஒரு 6 மணிக்கு கிளம்புங்க, 4 மணிக்கு நான் வரேங்க. 4 மணிக்கு பாடி அந்த அந்த 31ஆம் பாடத்தை நல்லா படிச்சுக்க, அதை பத்தி பேசுவோம். சரியா? சரிங்க. 29, 31 ரெண்டையும் படிங்க. நன்றி, வணக்கம்.